வெல்கம் பேக் டு டிஜே விலாக்ஸ். இந்த வீடியோ நம்ம எது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரமலான் டே 3 விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சகருக்கு அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வாங்க போய் பார்த்தாலும். இன்னைக்கு என்ன இருக்கு? ஒயிட் ரைஸ், டிஃப்ரெண்ட் இருக்கீங்க. முட்டையில் 65 எங்கள் அக்கா செஞ்சது. முட்டையில் 65 செஞ்சுருக்காங்க. சாம்பார், இப்போ இந்த பேக்கெட் தயிர் தான். இன்னைக்கு வீட்டிலே தயிர் செஞ்சுட்டாங்க. தயிர் முருங்காய் சாம்பார். எடுத்துக்கலாம். பேசுறது ஆடியோ கேட்குதா? தெளிவாக கேட்குதா? மைக் வாங்குற வரைக்கும் தான் மைக் நம்மளுக்கு. மணி சொல்ல மாட்டேன். மணி பார்த்துங்க 3:50. டே 3, மூணாவது நாள் நோன்பு. வீடியோ தெரியுதுன்னு தெரியல, ஒரு வாரம் முடிச்சு. சாப்பாடு போட்டு எப்பயும் போல நம்ம தயிர். வீட்டிலேயே பண்ண தயிர். பாக்கெட் தயிர் இன்னைக்கு இல்லை, வீட்டில் பண்ண தயிர். இது சாப்பிடுவோம். நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா போயிட்டுருக்கு. பெரிய வீடியோ வந்து கொஞ்சம் டவுனாக போன மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து கொஞ்சம் வளர்த்தி விடுங்க. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான். வேறு என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விளாக் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுது, வேறு ஏதாவது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஐடியா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி அந்த வீடியோ நான் எடுக்க பார்க்குறேன். ஓகே, டைம் ஆகிட்டு சாப்பிடுவோம். நீங்கள் ஃப்ரேம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரேமு கரெக்டாக வந்திருக்கான்னு தெரில. அதேமாதிரி வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கேட்குதான்னு கமெண்ட்டு சொல்லுங்கள். ஓகே, ஓகே சாப்பிட்டாச்சு. நம்ம இஃப்தாருக்கு மீட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம விளாகவே இந்த கேம் மாதிரி ஏதாவது கொண்டு போகலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நேற்று மாதிரி எங்கள் அக்கா தான் கால் பண்ணாங்க. என்ன சாப்பிட்டியா எந்திரிச்சிட்டியான்னு கேட்க கூப்பிட்டாங்க. நான் இதை சாப்பிட்டு இருக்கும்போது கூப்பிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்ருக்கேன். அதான் சொல்கிற மாதிரி ஏதாவது விளாகுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கேமு இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் எதாவது மாற்றுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, நாளைக்கு இஃப்தார் நாளைக்கு இல்லை, இன்றைக்கி இஃப்தாரில் மீட் பண்ணலாம். பாய். ஹாய் கைஸ். மணி பார்த்தீங்கன்னா 6:26. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது.
இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இது செல்லு வேற லாக் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. என்ன தண்ணி இங்க இருக்குல்ல, அந்த தண்ணி எனக்கு வேணும். ஏன் இந்த தண்ணிக்கு தண்ணி பாத்தீங்களா கைஸ், அவங்களுக்கு மட்டும் மினரல் வாட்டர். டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேசணுமா? தண்ணியே குடிக்காம நேருக்கு மாதிரி நம்ம ஐஸ் கப்பிலே ஆரம்பிப்போம். இந்த ஐஸ் கப்பி நான் விடமாட்டேன், இந்த நோம்பு அடிக்கும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நோம்பு கஞ்சி இன்னைக்கு டேஸ்ட் பார்த்துரும். நோம்பு கஞ்சியே எனக்கு குடிச்சா செட் ஆக மாட்டேங்குது, சளி பிடிக்குது. அதனால கொஞ்சம் டேஸ்ட் போட்டு பார்க்கேன். நேற்று இருந்து இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு மெயின் ஐட்டம் இதுதான். இது பேர் என்னம்மா, மக்ருனியா இல்ல பாஸ்தாவா? பாஸ்தாவாம்மா. முட்டை எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க, கார்னிஷ் எல்லாம் பண்ணிருக்காங்க பயங்கரமா. சாப்பிட்டு பார்த்துருவோமா? கிலோ பிஸ்மில்லா. எங்க அம்மா டிசைன் டிசைனா செஞ்சுறாங்க. பிரியாணி டேஸ்ட் வருதா? கறி மட்டும் போட்டுருந்தா பாஸ்தால பிரியாணி போடலாம். ஒரு டீ. அப்படியே பிரியாணி டேஸ்ட் இருக்குடா. கறி போட்டுருந்தாங்க. சாம்பார் சொல்ல மாட்டேன். கறிக்கஞ்சியா? கறிக்கஞ்சி மாதிரியே இருக்கு, ஆனா கறி இல்ல. உண்மையிலேயே நல்லா இருக்கு இன்னைக்கு. உங்களுக்கு கஞ்சி மாதிரி இல்ல. கஞ்சியும் சொல்லல. இது தெரியல. கேமரா பின்னாடி காட்டி என்னடா வட்டாங்க வருங்க. இது நல்லா இருக்கு. பேர் என்ன செஞ்ச எனக்கே தெரியலையா? பாஸ்தா. மக்களும் சொல்லுவாங்க, பாஸ்தான்னு சொல்லுவாங்க. கரெக்டான பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க. மேல ஊதி சாப்பாடு சாஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு 15. நான் இது சாப்பிடவே மாட்டேன். ஒரு நாள் சைடு பிரியாணி செஞ்சாங்க. பிரியாணி சூப்பரா செய்வாங்க. சிக்கன் பிரியாணி மாஸ்டர் கைஸ், பிரியாணி மாஸ்டர். என் வீட்டுல யாரு ஃபங்க்ஷன் வச்சாலும் இவங்கதான் சாப்பாடு ஆக்குவாங்க. 10 கிலோ வரைக்கும் ஆக்குவாங்க. சாரிடா, சூப்பரா இருக்கும். கொடுங்க, வெங்காயம் போட்டுருவோம். இன்னும் நீங்க அந்த வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க, பார்க்காம இருக்கிறதுனால மேல வந்து ஐகார்ட்ல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. டே 1, டே 2, இது டே 3 விளாது. எல்லாம் அவங்கவுங்க நோம்பு இருந்து ட்ரையல்ல இருப்பாங்க, ஃப்ரீயா இருக்கும்போது பார்ப்பாங்க. 3 நாளைக்கு பண்ணி போட்டதுக்கு பார்க்க ஃப்ரீயா இருக்கீங்க, முடிஞ்சு பார்ப்பாங்க எல்லாருக்கும். இப்ப ரெண்டாவது ஓகே. இப்படியே தூங்கிடுவோம். அப்பா இப்போ சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டா அவ்வளோதான். சகல் தான் நீ சாப்பிடுவ. ஏற்கனவே தப்பா பெருசா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே 4 செகண்ட் விளாக்ல மீட் பண்றேன். பாய்.